ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுல பாதி பார்த்தோம். சரிங்களா? அதுல லாஸ்டா எது வரைக்கும் வந்து பார்த்தோம்? 8 பெரிய குழுக்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம், 13 சிறிய குழுக்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுல 15 சிறிய குழுக்கள் 15. சிறிய குழுக்கள் 15 இருக்குல்ல மேம்? சிறிய குழுக்கள் 15ஆ? ஆமாங்க மேம். 13 தானே இருக்கும். சரி, நான் அது மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு கிளாஸ்லோட லாஸ்ட்ல சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே மேம். சரிங்க சார். ஓகே, இப்ப பெரிய குழுக்கள்ல யார் யாரு எதுக்கு ஹெட், சரிங்களா? அது வந்து பார்த்தோம். மத்திய அதிகார குழு, யூனியன் பவர் கமிட்டி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டியரிங் கமிட்டி, அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து பார்த்தோம். அதுக்கு யார் யாரு ஹெட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சரிங்களா? அதுல ரொம்ப முக்கியமான குழு என்னன்னா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. அதுக்கு யாரு ஹெட்? B.R. அம்பேத்கர். சரிங்களா? இந்த சிறிய குழுக்கள்ல ஒரே ஒரு குழு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்போம். என்ன குழுனா மொழிவாரி மாகாணங்கள் குழு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த லிங்குவிஸ்டிக் படி லாங்குவேஜ் படி ஒரு மாநிலத்தை வந்து பிரிக்கலாமா, அதாவது ஒரு மொழிக்கு ஒரு மாநிலமா அப்படின்னு பிரிக்கலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு குழு போடுவாங்க. ஒரு சிறிய குழுல ஒரு குழு தான் இந்த குழு. அந்த குழுக்கு பேர் என்னன்னா மொழிவாரி மாகாணங்கள் குழு. இதுக்கு யார் தலைவரா இருப்பாருன்னா S.K. தார் அப்படின்னு ஒருத்தர். இந்த குழு மட்டும்தான் இந்த சிறிய குழுக்கள்ல கொஞ்சம் பார்ப்போம். இதை பத்தி மட்டும்தான் வந்து பார்ப்போம். மற்ற சிறிய குழுக்களுக்கு வந்து நம்ம பேரும் ஹெட்டும் மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இந்த பெரிய குழுக்கள்லயுமே ஒரு குழு தான் வந்துட்டு ரொம்ப எலாபரேட்டா பார்ப்போம், யார் யார் அதுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி. அது என்ன குழுனா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. சரிங்களா? இப்ப வரைவு குழுல எத்தனை பேர் இருக்காங்க, யாரு ஹெட்? B.R. அம்பேத்கர் தான் ஹெட். சரிங்களா? இது என்னைக்கு ஃபார்ம் பண்றாங்கன்னா August 29, 1947. இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 29, 1947 தான் இந்த குழு வந்து ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? இப்படி ஒரு டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒண்ணு போடுவோம், இதுல இருக்கிற எல்லா டிராஃப்டும் வந்துட்டு அவங்க தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்ப ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி குழு, அவங்கவுங்க அதாவது அந்தந்த குழுக்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பார்க்கணும். சரிங்களா? இந்த வரைவு குழுக்கு யார் ஹெட்? அம்பேத்கர்னு வந்து பார்த்தோம். இதுல மொத்தம் யார் யார் இருக்காங்கன்னு வந்து ரொம்ப முக்கியம். இதுல கேட்பாங்க யார் யாரு வரைவு குழுல இடம் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அம்பேத்கர், இரண்டாவது என் கோபால்சாமி ஐயங்கார், அடுத்தது யாரு? முன்ஷி, அடுத்தது சையது முகமது சாதுல்லா, அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அடுத்தது என் மாதவராவ், அடுத்தது T.T. கிருஷ்ணமாச்சாரி, இவங்க தான் வந்துட்டு டிராஃப்டிங் கமிட்டியில இருக்கவங்க. சரிங்களா? இதுல மாதவராவுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் யாரு இருந்துப்பாங்கன்னா மித்தர் அப்படின்னு ஒருத்தர், B.L. மித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. மித்தர் இவரு தான் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு. இந்த கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி யாரு இருப்பாங்கன்னா கைத்தான், T.P. கைத்தான். இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மித்தர்லயும் கைத்தான்லயும் ஒருத்தருக்கு உடம்பு இல்லாம போயிரும், ஒருத்தர் வந்து இறந்து போயிருவாரு. சரிங்களா? அதனால இவங்களுக்கு மித்தருக்கு மாற்றா மாதவராவையும், அதுக்கப்புறம் இந்த கைத்தானுக்கு பதிலா கிருஷ்ணமாச்சாரியையும் வந்துட்டு போட்டுருவாங்க. சரிங்களா? இவங்க எல்லாரும் டிராஃப்டிங் கமிட்டில ஒரு குழுவா வந்து இருக்காங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செஷனா வந்து போவாங்க. முதல் வாசிப்பு, இரண்டாவது வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இப்ப முதல் வாசிப்புல ஒரு சில சட்டங்கள், ஒரு சில எதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? அது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா உறுப்பினர்களுக்கும் சுற்றுக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பொது விவாதம், இப்ப அவங்க என்னென்னலாம் வந்துட்டு சேர்க்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்களோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பொது விவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு வந்துட்டு கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம்
அதுல எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன், 2வது செஷன், 3வது செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து நடக்கும். அந்த ஒரு செஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடைசியா வந்து ஃபைனலைஸ் வந்து பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்படிதான் இந்த வரைவு குழு வந்து வேலை பார்க்குது. இவங்களுக்கு மற்ற குழுக்கள் எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை வந்து பாக்குறாங்க. சரிங்களா? இப்ப மொத்தமா எவ்வளவு இயர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வந்து பார்த்தோம். 2 years 11 months, அதுக்கப்புறம் 18 days. இது ரொம்ப முக்கியம், எத்தனை நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. சரிங்களா? அதுக்கப்புறம் மொத்தமா எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு செலவுனா 64 lakhs, 64 லட்சங்கள் எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாட்டுல இருந்து நம்மளோட சட்டங்கள் வந்து எடுத்திருக்காங்கன்னா ஒரு 60 நாடுகள். சரிங்களா? ஒரு 60 நாடுகளோட சட்டங்களை அலசி ஆராய்ஞ்சு எதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நாட்டுல இருந்தும் எந்தெந்த இது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருந்து எடுத்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? இது பின்னாடி பார்ப்போம், எந்தெந்த கண்ட்ரில இருந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற என்னத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னா 1935 ஆக்ட். சரிங்களா? 1935ல இந்திய அரசு சட்டம் 1935 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த சட்டத்துல இருந்தும் கொஞ்சம் கொண்டு வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்ல எது எதெல்லாம் நமக்கு ஆப்டா இருக்குமோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்படிதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து உருவாகுது. ஓகே. மொத்தம் 64 லட்சம் செலவாகுதுன்னு வந்து பார்த்தோம். சரிங்களா? 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் அப்படின்ற அவ்வளவு நாள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது என்ன ஆகுது, எப்ப வந்துட்டு ஃபைனலைஸ் பண்றாங்க. சரிங்களா? இது ஓகே, இது எல்லாத்தையும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனா வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு எப்ப ஃபைனலைஸ் பண்றாங்க. எப்ப ஃபைனலைஸ் பண்றாங்கன்னா நவம்பர் 26, 1949. சரிங்களா? இந்த டேட்ல என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வந்துட்டு சைன் போடுறாங்க. என்னன்னு, ஓகே இதுதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், எல்லாரும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த டேட்ல சைன் பண்றாங்க. சரிங்களா? மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோன்னு வந்து பார்த்தோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ, 299. 2 பேரையும் சேர்த்தா 389 பேர் வந்தாங்க. மீதி எல்லாரும் எங்க போயிட்டாங்க, ஒரு 90 பேர் வந்துட்டு பாகிஸ்தானோட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு வந்து போயிருவாங்க. மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க, 299 பேர். அதுல ஃபர்ஸ்ட் செஷன்ல 211 மெம்பர்ஸ் வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா? இப்ப ஃபைனல் செஷனுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, இந்த செஷனுக்கு எவ்வளவு பேர் வராங்க, 284 பேர் வந்து வராங்க. இந்த 284 மெம்பர்ஸ் வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க. என்னன்னு, ஓகே நாங்க இதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறாங்க. இந்த டேட்டை வந்து என்னவா செலிப்ரேட் பண்றாங்கன்னா அரசியல் அமைப்பு தினம், கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனல் டே, அரசியல் அமைப்பு தினம் அப்படின்னு வந்துட்டு இந்த நவம்பர் 26, 1949 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த டேட்ல வந்துட்டு ஒரு சில சட்டங்களை அமல்படுத்திடுறாங்க. சரிங்களா? என்போர்ஸ் பண்ணிடுறாங்க. என்னென்ன சட்டங்கள், அதாவது ரொம்ப முக்கியமான சட்டங்களை மட்டும் இந்த நவம்பர் 26, 1949 வந்து அமல்படுத்திடுறாங்க. சரிங்களா? மீதி சட்டங்கள் எல்லாமே எப்ப வருது, Jan 26, 1950 தான் வருது. ஏன் இந்த டேட்டை வந்து சூஸ் பண்றாங்க, Jan 26? ஆல்ரெடி நம்ம ஐஎன்எம்ல வந்து பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம், இந்த ராவி நதிக்கரையில 1929, 30 அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த டேவை நாங்க பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அனௌன்ஸும் வந்து பண்ணிடுவாங்க. அந்த ராவி நதிக்கரை அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த டேட்டை வந்துட்டு ஒரு பெருமைப்படுத்துற மாதிரி, அந்த டேட்டை வந்துட்டு ஒரு சிறப்பான நாளா கருதி என்ன பண்றாங்க, இந்த டேட்ல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சரிங்களா? அதனால இந்த டேட்ல தான் வந்துட்டு ஆக்சுவலா மீதி இருக்கிற அதர் தேன் இந்த நவம்பர் 26, 1949ல வர்ற அந்த லாஸை தவிர மீதி எல்லா சட்டங்களும் எப்ப வருது, இந்த டேட்ல தான் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இதுதான் குடியரசு தினம்னு வந்துட்டு சொல்றோம். இத கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு வந்துட்டு சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த டேட்ல என்னென்னலாம் வந்துட்டு நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதுல கேட்கலாம் அல்லது இது வரைக்கும் கேட்டிருக்காங்களான்னு தெரியல. என்னென்னா குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். குடியுரிமை பத்தி நம்ம தனியா ஒரு கிளாஸ்லயே வந்து பார்ப்போம். குடியுரிமை தொடர்பான ஆர்டிகிள். சரிங்களா? எப்படின்னா 5 to 11 இருக்கும். பகுதி 2 ஆர்டிகிள் 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதுல எந்தெந்த விதிகள்லாம் நடைமுறைக்கு வருதுன்னா 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே குடியுரிமை தொடர்பான விதிகள்.
இது எல்லாமே எப்ப நடைமுறைக்கு வந்துருது? இந்த நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்துருது. சரிங்களா? அடுத்தது ஆர்டிகல் 60. ஆர்டிகல் 60 அப்படின்றது என்னது? குடியரசுத் தலைவர் பற்றியது. சரிங்களா? அடுத்தது ஆர்டிகல் 324. இந்த 324 அப்படின்றது தேர்தல் எலெக்ஷனை பத்தினது. இதுவும் வந்துட்டு நடைமுறைக்கு வந்துருது. அடுத்தது 366, 367. அடுத்தது 380, 388, 391, 392, 393. அடுத்தது 379. இந்த ஆர்டிகல் எல்லாமே எப்ப வந்துருது? நவம்பர் 26, 1949 வந்து வந்துருது. சரிங்களா? மீதி எல்லாமே இந்த ஜனவரி 26, 1950 தான் வந்து நடைமுறைக்கு வருது. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த அம்பேத்கர் என்னன்னு நம்ம சொல்றோம்? அவருக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்ன? இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நவீன கால மனு அப்படின்னு வந்து சொல்றோம். ஃபர்ஸ்ட் மனு அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? அந்த மனு நீதி சட்டமா அந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதனால இவர் என்ன சொல்றாங்க? நவீன கால மனுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இவரோட பேர் தான். சரிங்களா? ஓகே. இப்ப இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது. சரிங்க. ஓகே. ஓகே. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா கிரிட்டிசிசம் ஓவர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது நம்மளோட அரசியலமைப்பு மீது யார் யாரு என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோமா? தேசிய பாடல் எப்ப ஏத்துக்கிட்டாங்க, தேசிய கொடி எப்ப ஏத்துக்கிட்டாங்க, அந்த டேட்லாம் வந்துட்டு நம்ம சொன்னோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு தடவை வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்துட்டு அரசியலமைப்புக்கு அமைப்பா ஆக்ட் ஆனிச்சுன்னா யாரு ஹெட், சட்டமன்ற அமைப்பா ஆக்ட் ஆனிச்சுன்னா யாரு ஹெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம். கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா அதுக்கு யாரு ஹெட்டா இருப்பா? ராஜேந்திர பிரசாத் வந்து ஹெட்டா இருப்பாரு. இதுவே பார்லிமெண்ட் செஷனா இருந்துச்சுன்னா அதுக்கு யாரு ஹெட்டா இருப்பா? அந்த ஜிவி மாவுலாங்கர் அப்படின்னு சொன்னோம். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப அடுத்தது கிரிட்டிசிசம் ஓவர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பா வந்து இல்ல, சாவரின் பாடியா வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன விமர்சனங்கள்? என்னது? இது இறையாண்மை பெற்ற அமைப்பா வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இறையாண்மைனா சாவரின் படி. சாவரின் படினா ஒண்ணும் இல்ல, அதாவது வெளித்தலையீடு வந்துட்டு இல்லாம இருக்கணும். அதான் இறையாண்மை. இப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு உள்நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனா வேற ஒரு கண்ட்ரி வந்து தலையிடாம இருக்கணும். அந்த மாதிரி சொல்றதுதான் வந்துட்டு இறையாண்மை. சரிங்களா? இப்ப இங்க வந்துட்டு ஏன் இறையாண்மை இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இப்ப யார் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்றா? பிரிட்டிஷ் தான் வந்து ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? பிரிட்டிஷோட அவங்களோட ஒரு திட்டம் மூலமா தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே ஃபார்ம் பண்றோம். நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, பாகிஸ்தானுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லிட்டு. அப்ப இதுவே வந்துட்டு ஒரு வெளி தலையீடுனாலதான் நம்ம ஃபார்ம் பண்றோம். இது ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பா நாங்க எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இதுக்கு வந்து மெயினா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எதுக்கு? இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அந்த நிறைய வந்துட்டு எல்லாமே பண்றாங்க. ஃபார்ம் பண்றதே அவங்கதான். அதனால இது இறையாண்மை பெற்ற ஒரு அமைப்பா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எவ்வளவு நாள் எடுத்துக்குது? 2 years 11 months. அதுக்கப்புறம் 18 days வந்து எடுத்துக்குதுன்னு வந்து பார்த்தோம். ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு எதுக்கியா இவ்வளவு காலம் எடுத்துக்கிறீங்க? இப்ப மத்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் எடுத்துக்கோங்க, கம்மியான பீரியட்லயே வந்துட்டு உருவாக்கிடுறாங்க. யூஎஸ்ஏ அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 to 5 months இவ்வளவுதான் எடுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த ஒரு சின்ன கண்ட்ரிக்கு என்னது 2 years 11 months 18 days கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப காலம், அதிக காலம், நீண்ட காலம் வந்துட்டு இதுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கிரிட்டிசிசம் வந்து வைக்கிறாங்க. இதை யாரு சொல்றான்னா நசுருதீன் அகமது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நசுருதீன் அகமது இவர் தான் வந்து சொல்றாரு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டீங்க, இது வந்து ஒரு மத்த கண்ட்ரி ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது வேற யார் என்ன சொல்றா? இங்க மேஜரா யாரு கான்ட்ரிபியூட் பண்றா? காங்கிரஸ். அந்த ஒரே ஒரு கட்சி தான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம். காங்கிரஸ்ல இருந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம்? 208 உறுப்பினர்கள் மட்டும் காங்கிரஸ்ல மட்டும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்ப காங்கிரஸ் தான் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு
உருவாக்க குழுவாவே வந்து இருக்குது. அரசியலமைப்பு நிர்ணய சபையே வந்துட்டு இந்த காங்கிரஸ் தான், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் காங்கிரஸ் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, காங்கிரஸ்ல இருக்க எல்லாரும் இங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளில இருக்காங்க, மத்தபடி வேற யாரையும் ரெப்ரசென்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, அப்ப காங்கிரஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது வேற என்ன சொல்றாங்க, ரொம்ப லாயரா இருக்காங்க. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில ஃபுல்லாமே யாருதான் இருக்கா, லாயர்ஸ் தான் வந்து இருக்காங்க. நார்மல் பீப்புளுக்கு இவங்க எழுதுறது எதுவுமே புரியாது, லாயர்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து புரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க லாயர்ஸும் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேற என்ன சொல்றாங்க, ஹிந்துஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்துஸ்னா அதாவது ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியவே, மத்தபடி வேற எந்த கம்யூனிட்டியுமே இதுக்குள்ள வரல, ஹிந்துஸ் தான் வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதிக எண்ணிக்கையில ஹிந்துஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் சொல்றா, சைமன் அப்படின்னு ஒருத்தர் ஹிந்துஸ் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, அப்புறம் வேற என்ன சொல்றாங்க, இது வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியா வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க, பிரதிநிதித்துவ அமைப்பா இல்ல. ஏன் இப்படி சொல்றாங்க, இங்க போற கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு போற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா, கிடையாது, மக்கள் வந்துட்டு நேரடியா தேர்ந்தெடுக்கல, அதனால இது வந்துட்டு ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பா இல்ல. இந்த அந்த சுதேச அரசுகளுக்கு அவங்களே நிர்ணயம் பண்ணிக்கிட்டாங்க யார் யார் போகணும்னு சொல்லிட்டு, அவங்களே உறுப்பினர்களை நியமனம் பண்ணிக்கிட்டாங்க. மத்தவங்களுக்கு யார் ஓட்டு போட்டா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலயமா ஓட்டு போட்டு அனுப்புனாங்க. மத்தபடி மக்கள் வந்துட்டு வாக்குரிமை அடிப்படையில, மக்களோட வாக்குரிமை அடிப்படையில யாரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அவங்க அனுப்பல. இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியா வந்துட்டு இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, இது எல்லாமே கிரிட்டிசிசம் ஓவர் த கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா, ஓகே. இதுல யார் யாரு என்னென்ன சொன்னான்னு வந்து கேட்பாங்க. இந்த டிராப்டிங் கமிட்டி அதிக காலம் எடுத்துச்சுன்னு யார் சொன்னா, அடுத்தது ஹிந்துஸ் வந்து டாமினேட் பண்றாங்கன்னு யார் சொன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அடுத்தது இந்த காங்கிரஸ் தான் வந்துட்டு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு இது யார் சொன்னானா, இது வந்துட்டு கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்னு ஒருத்தர், கிரான்வில் ஆஸ்டின் இது சொல்றவரு கிரான்வில் ஆஸ்டின். சரிங்களா, காங்கிரஸ் ரொம்ப டாமினேட் பண்றாங்க அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டின் வந்து சொல்றாரு. சரிங்களா, ஓகே. ஓகேங்க, வேற என்னென்ன ஃபேக்ட், கான்ஸ்டியூஷன்ல வேற என்னென்ன ஃபேக்ட் இருக்கு, கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. சரிங்களா, சிம்பிள்னா யானை, எலிஃபண்ட் சிம்பிள் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷனோட சின்னம். சரிங்களா, இதை வச்சும் வந்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு சின்னமே வந்துட்டு யானை, சிம்பிளே வந்துட்டு யானை வச்சிருக்கீங்க, யானை எவ்வளவு பெருசு இருக்கோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா, யானை அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, அதனாலதான் அதுக்கு யானை சிம்பிள வச்சிருக்கீங்க அப்படின்னு இதுக்கும் ஒரு கிரிட்டிசிசம் வந்து இருக்கு. சரிங்களா, அடுத்தது வேற என்ன இதுல ஃபேக்ட் இருக்குன்னா, இந்த லீகல் அட்வைசர், இந்த கான்ஸ்டியூஷனோட லீகல் அட்வைசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, சட்ட ஆலோசகர். சட்ட ஆலோசகர் யாருன்னா BN ராவ். இது கேட்டிருக்காங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது என்னன்னா சட்ட தலைமை வரைவாளர், சீஃப் ஆர்கிடெக்ட், தலைமை வரைவாளர். டிராப்டிங் கமிட்டியோட சீஃப் ஆஃப் த டிராப்டிங் கமிட்டினா அம்பேத்கர். சரிங்களா, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்த கான்ஸ்டியூஷன்னா SN முகர்ஜி. சட்ட தலைமை வரைவாளர் SN முகர்ஜி. ரெண்டு துணைத் தலைவர்கள் பார்த்தோம், அது யாருங்க, BT கிருஷ்ணமாச்சாரியா. அடுத்தது HC முகர்ஜி. HC முகர்ஜி. சரிங்களா, இங்க SN முகர்ஜி. ரெண்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இனிஷியல் மட்டும் தான் வேற. HC முகர்ஜினா அங்க துணை தலைவர்கள்ல வந்துருவாங்க. இந்த SN முகர்ஜி என்னது, சீஃப் ஆர்கிடெக்ட். சரிங்களா, சட்ட தலைமை வரைவாளர். ஓகே, அடுத்தது செயலர், செக்ரட்டரி. செயலரா, இந்த அரசியலமைப்பின் செயலாளர் அப்படின்னா யாருன்னா HVR ஐயங்கார். இது எல்லாமே வந்துட்டு நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
சட்ட ஆலோசகர், லீகல் அட்வைசர், அதுக்கப்புறம் சீஃப் ஆர்கிடெக்ட், அப்புறம் செயலாளர், செக்ரட்டரி, ஹெச்விஆர் ஐயங்கார், இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த கான்ஸ்டியூஷனை வந்து 2 பேர் வந்து எழுதியிருப்பாங்க கைப்பட. சரிங்களா? 2 இதுல எழுதியிருப்பாங்க. ஒன்னு இட்டாலிக் வெர்ஷன், இன்னொன்னு ஹிந்தி வெர்ஷன். இட்டாலிக் வெர்ஷன்னா இங்கிலீஷ், இட்டாலிக் வெர்ஷன்னா இங்கிலீஷ், ஹிந்தி வெர்ஷன்னா ஹிந்தி நமக்கு தெரியும். சரிங்களா? இத 2 பேர். ஒருத்தர் இட்டாலிக், இட்டாலிக்ல யார் எழுதியிருப்பானா பிரேம் பிகாரி நரேன் ரைச்சதா. இவர் தான் இட்டாலிக் வெர்ஷன் வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது ஹிந்தி வெர்ஷன். ஹிந்தி வெர்ஷனை யார் எழுதியிருப்பாருன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா அப்படின்னு ஒருத்தர். வசந்த் கிருஷ்ண இவர் தான் வந்துட்டு ஹிந்தி வெர்ஷனை வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? இது ரெண்டும் எழுதினவங்க. இதுவே வந்துட்டு டெக்கரேட் பண்றவங்க 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? டெக்கரேட் பண்றவங்க யாருன்னா நந்தலால் போஸ், அதுக்கப்புறம் பியாகர் ராம் மனோகர் சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ராம் மனோகர் சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கரேஷன் டெக்கரேஷன் 2 பேர். யார் யாரு? நந்தலால் போஸ், அடுத்தது ராம் மனோகர் சின்ஹா. இவங்க 2 பேரும் டெக்கரேட் பண்ண ஆளுங்க. எழுதினவங்க இத்தாலிக் வெர்ஷன் யாரு, ஹிந்தி வெர்ஷன் யாருன்னு வந்து கேட்கலாம். சரிங்களா? இல்ல ஹிந்தி வெர்ஷனை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம். நம்ம பிரேம் பிகாரி நரேன் ரைசஸ் போட்டக்கூடாது. சரிங்களா? எது யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இந்த அரசியலமைப்போட காப்பி வந்துட்டு ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்காங்களா? இது எங்க வச்சிருக்காங்கன்னா ஹீலியம் ஹீலியம் கேஸ். இந்த ஹீலியம் கேஸ் நிரப்பப்பட்ட ஒரு பட்டகத்துல, ஒரு கண்ணாடி பாக்ஸ். சரிங்களா? அதுலதான் இந்த இதை வச்சு வந்து வச்சிருக்காங்க. இதுல கேட்டிருக்காங்க எந்த வாயு நிரப்பப்பட்ட பெட்டகத்தில் நம்மளோட அரசியலமைப்பு வைத்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த வாயுனா ஹீலியம் கேஸ். சரிங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரிங்க சார். ஓகே. இதுக்கு அடுத்து வேற என்ன இதுல பாக்கணும்னா, இதுல மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டு பெண் உறுப்பினர்கள், நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளில மொத்தம் எத்தனை பேருன்னு சொன்னோம்? மொத்தம் 299 பேர் அப்படின்னு வந்துட்டு சொன்னோம். சரிங்களா? இதுல என்னென்ன பார்த்தோம்? இதுல ஐஎன்சி காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பேரு, சுயேட்சை எத்தனை பேரு, அதெல்லாம் வந்துட்டு தனித்தனியா வந்து பார்த்தோம். இதுல பெண் உறுப்பினர்கள் மட்டும் வந்து 15 பேர். சரிங்களா? லேடிஸ் மட்டும் 15 பேர். சுயேட்சையில இருந்து அங்க ஒரு 15 பேரு அப்படின்னு வந்து பாத்துருவோம். சுயேட்சையில ஒரு 15 பேரு, காங்கிரஸ்ல ஒரு 208 பேரு, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்ல ஒரு 73 பேரு அப்படின்னு வந்து பாத்துருப்போம். சரிங்களா? இதுல பெண் உறுப்பினர்கள் மட்டும் 15 மெம்பர்ஸ். இதுவும் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஓகே. இதுதான் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? இப்படிதான் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க, இப்படிதான் வந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா ஒரு பகுதியும் எந்தெந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, டிபிஎஸ்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க, இந்த ஈரவை பாராளுமன்றம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ங்க. எந்தெந்த கண்ட்ரில என்ன எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ஜி அதிகாரம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு டேப்லர் காலமே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு யாரு ரெக்வெஸ்ட் பண்ணா, யாரு ரெக்வெஸ்ட் வந்து பண்ணா? ஒரு மெம்பர், ஒருத்தர். யார் அவரு? எம்என் ராய். ஓகே. எம்என் ராய். எந்த வருஷம்? 1934. 1934. ஐஎன்சி எப்ப ரெக்வெஸ்ட் பண்றாங்க? 35. சரிங்களா? ஓகே. இதுல எத்தனை எவ்வளவு பீப்புளுக்கு ஒரு மெம்பர் வந்து சூஸ் பண்ணாங்க? எத்தனை பீப்புளுக்கு ஒரு மெம்பர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு? 1 மில்லியன். 1 மில்லியன், அதாவது 10 லட்சம். சரிங்களா? ஓகே. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்றதுக்கு பிரிட்டிஷோட எந்த ஒரு அமைப்பு வந்து காரணம்? கேபினட் மிஷன். கேபினட் மிஷன். யார் ஹெட் அதுக்கு? பெத்திக் லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ். ஓகேங்க. ஓகே. சரி. ஓகே. சுதேச அரசுகள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து எத்தனை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க? 93. மொத்த உறுப்பினர்கள் 389. சரிங்களா? ஓகே.
பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருக்கவங்கள மட்டும் நியமனம் பண்றாங்க. மீதி இருக்கவங்கள யாரு ஒற்றை மாற்று வாக்கு மூலமா வந்துட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் டெம்பரரி லீடர், டெம்பரரி ஹெட் வந்து யாரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு? சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. ஃபர்ஸ்ட் செஷன் December 9, 1946. செகண்ட் செஷன் எப்ப நடக்குது? December 11, 1946. அதுக்கு யார் ஹெட்? ராஜேந்திர பிரசாத், அவர் தான் ஹெட். சரிங்களா? பெர்மனன்ட் ஹெட் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது 2 என்ன துணைத் தலைவர்கள் யார் யாரு? HG முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். சரிங்களா? இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை பேஸ் பண்ணி இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு? அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை அதோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான் இது அப்படின்னு வந்து பார்த்தோம். என்னது? பிரியாம்பிள், முகப்புரை. சரிங்களா? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்னைக்கு பாஸ் பண்ணாங்க? December 13, 1946. என்னைக்கு அக்செப்ட் பண்றாங்க? Jan 22, 1947 வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியா ஆக்ட் ஆனிச்சுன்னா யாரு ஹெட்டா இருப்பா? ராஜேந்திர பிரசாத். இதுவே பார்லிமெண்ட்ரினா ஜிவி மாவ்லாங்க வந்துட்டு ஹெட்டா இருப்பாரு. அவருதான் ஃபர்ஸ்ட் சபாநாயகர், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. நம்மளோட தேசிய கொடி என்னைக்கு அக்செப்ட் பண்றாங்க? 22 ஜூலை 1947. சரி, ஓகேங்க. ஓகே, எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க? 2 years 11 months 18 days அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா? ஓகே. இதுல அடிப்படை உரிமைகள், அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் குழு, இந்த குழுக்கு யாரு ஹெட்டா இருக்கா? அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர், பழங்குடியினர், இந்த குழுக்கு யாரு ஹெட்? பட்டேல்னு பார்த்தோமா? பட்டேல் வந்துட்டு மொத்தம் எத்தனை குரூப்புக்கு இருப்பாரு? 2 குரூப்புக்கு இருப்பாரு. சரிங்களா? ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷனல், மாகாண அரசியலமைப்பு குழு அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் குழுன்னு வந்து பார்த்தோம். அதுக்கு 2ம் பட்டேல் வந்து ஹெட்டா இருப்பாரு. அப்புறம் 3 குழுக்கு யாரு? நேரு வந்து ஹெட்டா இருப்பாரு. என்னென்ன? யூனியன் பவர் கமிட்டி, மத்திய அதிகார குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, அடுத்தது மாநிலங்கள் குழு. இது 3த்துக்கும் நேரு ஹெட்டா இருப்பாரு. ஸ்டியரிங் கமிட்டிக்கும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு யாரு? ராஜேந்திர பிரசாத் வந்து ஹெட்டா இருப்பாரு. இது வந்து பார்க்க சொன்னோம்ல, பாக்கலீங்களா? சரி, ஓகேங்க. வரைவு குழு என்னைக்கு ஃபார்ம் பண்றாங்க? டிராஃப்டிங் கமிட்டி August 29, 1947. சரி, ஓகேங்க. இதுல அதிக காலம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொன்னவர் யாரு? ரொம்ப காலம் வந்து எடுத்துக்கிறாங்க இதை உருவாக்குறதுக்கு அப்படின்னு. நஸ்ருதீன் அகமது. சரி, ஓகேங்க. லீகல் அட்வைசர், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு லீகல் அட்வைசர் யாரு? PN ராவ். சரி, ஓகே. இட்டாலிக் வெர்ஷன் எழுதினவரு? பிரேம் பிகாரி நரேன் ரைஜதா. சரி, ஓகேங்க. இங்கிலீஷ் வெர்ஷன்? வசந்த் கிருஷ்ணா வைத்யா. சரிங்களா? ஓகே. இவ்வளவுதான் வந்துட்டு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல முக்கியமானது. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ப்ரீஆம்பிள் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். ப்ரீஆம்பிள்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம், அந்த உமன் மட்டும் 15 மெம்பர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான மெம்பர்ஸ் மட்டும் சொன்னீங்க. ப்ராப்ளம் உமன் மெம்பர்ஸ்ல வந்து 15 பேரா? எஸ் மேம். அதுல யாராச்சும் முக்கியமானது கேட்கற மாதிரி இருந்தா சொல்லிருங்க. சரிங்க சார். நம்ம அம்மு சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருக்கோங்களா? அம்மு சுவாமிநாதன். எஸ் மேம். அவங்க எதுல வருவாங்க? அம்மு சுவாமிநாதன் அவங்க ஒரு மெம்பர். சரிங்களா? அம்மு சுவாமிநாதன் கேட்டிருக்காங்க. ஓகே. சரோஜினி நாயுடு எது வராங்களா மேம்? அடுத்தது துர்காபாய் தேஷ்முக் சார். துர்காபாய் தேஷ்முக் இவங்கள பத்தியும் நம்ம படிச்சிருக்கோம். சரோஜினி நாயுடு இருக்காங்க சார். சரோஜினி நாயுடு. மேபி நமக்கு என்ன கொடுக்கலாம்னா நீங்க சொல்ற மாதிரி கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல யாரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இல்ல அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். சரிங்களா? அல்லது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு யாரு இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். சரிங்களா? நான் பேர் வேணா சொல்றேன், நோட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. சரிங்களா? அம்மு சுவாமிநாதன் ஃபர்ஸ்ட். அடுத்தது
துர்காபாய் தேஷ்முக். அடுத்தது சரோஜினி நாயுடு. சரிங்களா? அடுத்தது தாக்ஷாயினி வேலாயுதன். தாக்ஷாயணின்னு வச்சுக்கோங்க. தாக்ஷாயினி வேலாயுதன். அடுத்தது அன்னி மாஸ்கரின். அடுத்தது பேகம் ஆயிசா ரசூல். அடுத்தது ஹன்சா மேத்தா. ஹன்சா மேத்தா. அடுத்தது கம்லா சௌத்ரி. அடுத்தது லீலா ராய். அடுத்தது மாலதி சௌத்ரி. அடுத்தது பூர்ணிமா பானர்ஜி. அடுத்தது ராஜ்குமாரி அம்ரித் கவுர். அடுத்தது ரேணுகா ராய். அடுத்தது சுச்சிதா கிருபாலினி. அடுத்தது விஜயலட்சுமி பண்டிட். இதுல நம்ம யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்? அம்மு சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருக்கோம், துர்காபாய் தேஷ்முக் கேள்விப்பட்டிருக்கோம், சரோஜினி நாயுடு கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது கிருபாலினி, சுச்சிதா கிருபாலினி கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது இந்த விஜயலட்சுமி பண்டிட் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 5 பேர் வந்துட்டு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து ஹன்சா மேத்தா, கமலா சௌத்ரி, பூர்ணிமா, ரேணுகா ராய், அன்னி மாஸ்கரின். அடுத்தது தாக்ஷாயினி, பேகம் ஐசாஸ் ரசூல், லீலா ராய், மாலதி சௌத்ரி. அடுத்தது ராஜ்குமாரி அம்ரித் கவுர். சரிங்களா? ஓகேங்களா சார்? ஓகே மேம். சரிங்க சார். ஓகே, வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க நெட்ல போட்டாலும் வந்து வருது. சரிங்களா? ஓகே. பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா அரசியல் அமைப்பின் முகவுரை. முகவுரைனா பிரியாம்பிள் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். சரிங்களா? இந்த முகவுரைனா என்னது? பிரியாம்பிள்னு பார்த்தோம். எதை பேஸ் பண்ணி இந்த முகவுரை இருக்குன்னு பார்த்தோம்? குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ்ட் பை ஜவஹர்லால் நேரு அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த முகவுரை வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரெசல்யூஷன் இது எப்ப பாஸ் பண்றாங்கன்னு வந்து பார்த்தோம்? டிசம்பர் 13, 1946. ஜான் 22, 1947 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில தான் இந்த முகப்புரை வந்து இருக்கு. முகப்புரைனா ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு ஓவராலா வந்து சொல்றதுதான். இப்ப இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துட்டோம்னா புக்ல எப்படி இருக்கும், இண்டெக்ஸ் பேஜ்ல என்ன இருக்கும், அந்த புக்குக்குள்ளார என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தோமா, அதே மாதிரிதான். சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த முகப்புரை. இந்த முகப்புரையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க கான்ஸ்டிடியூஷனோட பிரியாம்பிள் அப்படின்னு போட்டீங்கனாலே ஒரு பேஜ் வந்து வரும். சரிங்களா? அந்த பேஜ்ல என்ன இருக்கும்னா, இந்த கண்ட்ரி எப்படிப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி பண்ற கண்ட்ரினா இறையாண்மை மிக்கது. இப்பதான் பார்த்தோம், சாவரினிட்டியோட வந்து இருக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். இறையாண்மை மிக்கது. அடுத்தது மக்கள் ஆட்சியா வந்து இருக்கு. அடுத்தது வேற எப்படி இருக்கு? ஒரு குடியரசா வந்து இருக்கு. சரிங்களா? குடியரசா வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்தது வேற எப்படி இருக்கு? நம்மளோட கண்ட்ரில நீதி வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்குது. என்னென்ன நீதி எல்லாருக்கும் கிடைக்குது? சமூக நீதி, பொருளாதார நீதி, சோசியல், எக்கனாமிக். அடுத்தது பொலிட்டிக்கல், அரசியல். இந்த மாதிரி 3 வகையான நீதி வந்துட்டு நாங்க மக்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது சுதந்திரம். என்னென்ன சுதந்திரம் இருக்கு? நம்பிக்கை. எது எதுல நம்பிக்கை? எல்லாத்துலயும் நம்பிக்கை. நீங்க என்ன சாமி வேணாலும் கும்பிட்டுக்கலாம், உங்களோட நம்பிக்கை, நீங்க உங்களுக்கு அதுக்கான சுதந்திரம் வந்து இருக்கு. சரிங்களா? நீங்க என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுக்கான சுதந்திரம் இருக்கு. நம்பிக்கை.
வெளிப்பாடு. நீங்க எதை வேணாலும் வந்து பரப்பலாம். அதாவது இப்ப என்னோட கடவுள் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கும் அதை பரப்புறதுக்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? நம்பிக்கை, வழிபாடு, இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் வந்துட்டு இந்த கண்ட்ரி மக்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்தது வேற என்ன? சமத்துவம். சமத்துவம்னா என்ன? எது எதுல சமத்துவம்? வாய்ப்பு. சரிங்களா? வாய்ப்புல வந்துட்டு சமத்துவம் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது தகுதி. தகுதி மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேற என்ன இருக்கு? சகோதரத்துவம். நாங்க எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா வந்து இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா, இதை நாங்க என்னைக்கு ஏத்துக்கிறோம், இது எல்லாமே தான் எங்களோட கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? என்னென்ன இருக்கு? நாங்க இறையாண்மை மிக்க ஒரு நாடு, அப்புறம் மக்களாட்சி நாடு, குடியரசு நாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது நீதி இருக்கு. என்னென்ன நீதி? சமூக நீதி இருக்கு, பொருளாதார நீதி இருக்கு, அரசியல் நீதி இருக்கு. அடுத்தது சுதந்திரம். எது எதுல சுதந்திரம் இருக்கு எங்களுக்கு? நம்பிக்கையில சுதந்திரம், வெளிப்பாட்டுல சுதந்திரம், வழிபாடுல சுதந்திரம், இதுல எல்லாத்துலயுமே எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அடுத்தது சமத்துவம். எது எதுல சமத்துவம்? தகுதி மற்றும் வாய்ப்பில் சமத்துவம். எல்லாருக்கும் ஈக்குவலான வாய்ப்புகள் தான் வந்து கொடுக்குறோம். ஒருத்தவங்க மேல அப்படின்னு வந்துட்டு சொல்லல அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்தது சகோதரத்துவம். சரிங்களா? அதாவது நாங்க எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுல அடுத்தது வேற என்ன ஒரு லாஸ்ட் லைன்ல இருக்குன்னா, என்னைக்கு இதை ஏத்துக்கிறோம்? 1949 நவம்பர் 26 இந்த டேட்ல தான் வந்துட்டு ஏத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. முகப்புரையில இந்த இது எல்லாமே தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுல முகப்புரையில வேற என்னென்ன பார்ப்போம்னா, இந்த சமத்துவம் அப்படின்றது எங்க இருந்து எடுத்திருக்கோம், நீதி, சுதந்திரம் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்கோம், சகோதரத்துவம் அப்படின்றத எந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு இதை பத்தி டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். அதுதான் வந்துட்டு முகவுரை. முகவுரையில சொல்லியிருக்க ஒரு ஒரு வார்த்தையும் எக்ஸ்பிளனேஷனோட வந்து பார்ப்போம். இப்ப நீதி என்னென்ன நீதி? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதினா என்ன அப்படின்னு அதாவது முகப்புரையில இருக்க ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வார்த்தையை தான் அடுத்த கிளாஸ்ல எலாபரேட்டா வந்து பார்ப்போம். அடுத்தது வேற என்ன பார்ப்போம்னா, இந்த முகப்புரை எத்தனை டைம் வந்து திருத்திருக்காங்க, எப்ப திருத்தினாங்க, சரிங்களா? எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது பார்ப்போம். 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து ஒரு தடவை வந்து திருத்திருப்பாங்க. சரிங்களா? இதுல என்ன திருத்தினாங்க, முகப்புரையில என்ன சேர்த்தாங்க அப்படின்னு வந்துட்டு பார்ப்போம். அடுத்தது முகப்புரை அப்படின்றத பத்தி ஒரு 3 கேஸ் இருக்கும். என்னென்ன கேஸ்னா, பெருபாரி யூனியன் கேஸ், அடுத்தது எல்ஐசி கேஸ், அடுத்தது இந்த கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு ஒரு 3 கேஸ் இருக்கும். அந்த 3 கேஸ்லயும் என்னென்ன சொல்றாங்க முகப்புரையை பத்தி அப்படின்னு வந்துட்டு பார்ப்போம். அடுத்தது முகப்புரையை பத்தி ஒரு சில பேர் என்னென்ன சொல்றாங்க, முகப்புரைன்றது என்ன, எப்படி இருக்குன்னு ஒரு சில கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவங்களும் சரி, பிற நாட்டு அறிஞர்களும் என்னென்ன வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இவ்வளவுதான் முகப்புரை. ஏதாவது டவுட் இருக்குங்களா? முகப்புரை பத்தி அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது இப்ப மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நான் மட்டும் தான் இருக்கேனா? இருக்கேன் மேம். ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போதைக்கு இது இல்லை மேம். சரிங்க சார். நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே சார். அடுத்த கிளாஸ்ல முகப்புரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.